குப்பை மேடாக மாறிவரும் திருநீர்மலை சர்வீஸ் சாலையால் பொதுமக்களுக்கு வைரஸ் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை பேரூராட்சிக்குட்பட்ட சர்வீஸ் சாலையில் சமூக விரோதிகள் சிலர் கனரக வாகனங்களில் குப்பைகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் மற்றும் கோழி இறைச்சி கழிவுகள் போன்றவற்றை கொண்டு வந்து இப்பகுதியில் கொட்டி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் துர்நாற்றம் வீசுகிறது. அங்கு வைரஸ் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அச்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள், பாதசாரிகள், அருகில் வசிக்கும் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து பல முறை திருநீர்மலை பேரூராட்சி செயல் அலுவலரிடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் உடனடியாக அப்பகுதியில் உள்ள குப்பைகளை அகற்றி சட்டவிரோதமாக குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநீர்மலை பேரூராட்சி குப்பை ரொம்ப அதிகமாக சேர்ந்துச்சு. இந்த ஊரில் குப்பை எங்கேயுமே அல்றது கிடையாது, தெருவிலையும் எந்த இடத்துலையும். ஆனால் இவங்க வரி கட்டு அது கட்டுன்றாங்க. அப்போ நிர்வாகம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது இல்லாமல் என்ன பண்ணுறீங்கன்னா, திருநீர்மலை அந்த சர்வீஸ் ரோட்டில் எல்லா இடத்துலையும் லாரியில் குப்பை கொட்டுறாங்க. குப்பை கொட்டுறதுக்கு நாங்கள் இது இப்போ என்ன குப்பைன்னு போய் பார்த்தா ரொம்ப துர்நாற்றம் வீசுது. அதில் பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கழிவு இது எல்லாமே கொட்டுறாங்க. இங்கே இன்றைக்கி தமிழ்நாட்டில் போய் இந்த எல்லா முகத்துலையும் பார்த்தீங்கன்னா கொரோனா அது இதுன்றாங்க. இப்போ மக்களுக்கு இதெல்லாம் நோய் வராதா? இது அரசாங்கம் இது பஞ்சாயத்து போர்டு திருநெல்வேலியில் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க. நாங்கள் வண்டியை பிடிச்சி கொடுத்தா கூட அது ஒன்றும் நாங்கள் தெரியாமல் போயிட்டாங்கன்றாங்க. இது பஞ்சாயத்து போர்டு நிர்வாகம் தான் இதுக்கு காரணம். இது சம்மந்தமாக இதுக்கு மேலே நாங்கள் பெட்டிஷன்லாம் கொடுத்தோம், பார்த்தோம், நடவடிக்கை எடுக்கலை. இதுக்கு மேலே இவங்க கொட்டிக்கினே இருந்தால் தான் பொதுமக்களை வச்சுக்கின்னு நாங்கள் ரோட்டில் உட்காந்து போராட்டம் தான் பண்ணணும் பொதுமக்கள் சார்பாக.